யார் இந்து யார் இந்துன்னு கேக்குறேன். நீ ஒண்ணு வேணா நாளைக்கு நாடாளுமன்றத்தை கூட்டுங்க. யாரெல்லாம் வந்து இந்து மதத்தை வந்து வெளியே போறீங்களோ, வைணவர்களா இருக்கிறீங்களோ, சைவரா இருக்கிறீங்களோ, சிவனை கும்பிடுறவங்க சைவர், வைணவத்தை கும்பிடுறவங்க வைணவம், திருமாலை கும்பிடுறவங்க வைணவம், முருகனை கும்பிடுறவங்க சௌமாரம், அதே மாதிரி கணபதி கும்பிடுறவங்க காணபத்தியம் அப்படின்னு உங்களுக்கு இந்து மதம் எதுவும் தெரியும். உங்களுக்கு இந்து மதங்கிறதுக்கு வந்து வேதத்துல இருக்கா, சுருதியில இருக்கா, ஸ்மிருதியில இருக்கா, உபடங்கள்ல இருக்கா, ரிக்வேதத்துல இருக்கா, யசுர்வேதத்துல இருக்கா, பகவத்கீதையில இருக்கா? உங்களுக்கு லேட்டஸ்டா எந்த ஒரு புத்தகத்திலாவது இருக்கா? உங்களுக்கு வந்து இந்துங்கிற பேரை கொடுத்து வெள்ளக்காரன் தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து வில்லியம் ஜோன்ஸ் ஒரு துறை கொடுத்தாரு. அவருக்கு வந்து முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்தா தெரியுது ஒரு கடவுள், அல்லா ஒரு கடவுள், தொழுகைக்கு போறாங்க, இயேசுநாதருக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. மீதி இவங்க எல்லாம் பார்த்தா சுடலைமாறன் ஒருத்தர் கும்பிடுறாங்க, பெருமாள் ஒருத்தர் கும்பிடுறாங்க, சிவனை ஒருத்தர் கும்பிடுறாங்க, முருகன் ஒருத்தர் கும்பிடுறாங்க, கணபதி ஒருத்தர் கும்பிடுறாங்க, ஒருத்தர் கடா வெட்டுறாரு, ஒருத்தர் கோழி வெட்டுறாரு, ஒருத்தர் சைவம் சாப்பிடுறாரு, ஒருத்தர் அக்கார அடிச்சல் போறாரு, ஒருத்தர் பருப்பு சாப்பிடுறாரு, ஒருத்தர் நெய் சாப்பிடுறாரு. இவங்க எல்லாம் என்ன பேருன்னு தெரியும்னு கேட்டப்ப சிந்து சமவெளிக்கு அப்பால் இருக்கிறவங்க பேர் இந்துசம் ஒரு பேர் வச்சாரு. உங்களுக்கு வந்து அதனால தான் சொல்றேன், யார் இந்து என்பதுக்கு சட்டமே பிரச்சனை இருக்கு. அதனால நாங்கள் வந்து 90% இருக்கிற இந்து மக்கள் தான் இங்க இருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற இயக்கம் திமுக, திராவிடர் கழகம். அப்ப பெரியார் யாருக்காக போராடினாரு? இந்த மண்ணில் அவர் தெளிவா சொன்னாரு. பெரியார் இந்து மதத்தின் பெயரால், இன்னும் அம்பேத்கர் அழகா ரொம்ப அழகா சொன்னார், இந்துவிசத்தின் பெயரால் ஒரு படித்த சமூகம் தன்னுடைய சக சமூகத்தை படிப்பறிவு இல்லாமல் தற்கூரிகளாக ஆக்குவதற்கு ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி அந்த தத்துவத்திற்கு இந்துத்துவம் என்று பெயர் கொடுத்த வரலாறு பிராமணர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலே உண்டு. நான் சொல்லல, அம்பேத்கர் சொன்னார். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி பெரியார் சொன்னாரு. எனக்கு தெரிந்து ஒரு மதத்தில் சக மனிதர்களை படிக்காதே, தற்கூரிகளாக இரு, தரித்திரமாக இரு என்று சொல்லி